உங்களோட மெரிடைம் ட்ரீமை நம்பிக்கையோட தொடங்குங்க. அமிட் அண்ட் மர்ஸ்க் பெண்கள் கடல்ல தலைமை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சமூக சமய பூத கண்ணாடி வழியாக நிகழ்ச்சிகள் சித்தரிக்கப்பட்டால் அது ஆபத்து. அது குறிப்பாக நாடு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில போர் பதற்றம் இருக்கு. சாதாரணமாக சமூக வலைதளங்களை பதிவிடுறவங்க பார்வையை பதிவிடுவாங்க. ஆனா சட்டப்படி எது சாத்தியங்கிறது ஒரு விஷயம் இல்லையா? கொல்ல சதின்னு அவர் முதல்ல சொன்னப்பவே நான் அதை நான் நம்பலை. என்ன காரணம்னா, இந்த கொல்ல சதிங்கிற அனுதாபம் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மா ஏற்படுத்த ஒரு முயற்சி பண்ணாங்க. அது எனக்கு புரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா நல்லா தெரியுது. கார் வேகமாக வருது, இன்னொரு கார் சைட்லேருந்து உரசுது. பொதுவாக அரசியல்வாதிகள் இவ்வாறு செய்யும்போது அதில் அரசியல் நோக்கம் இருக்கும், அரசியல் லாபம் இருக்கும். ஆன்மீகவாதிகள் இவ்வாறு செய்தால், அவர் சர்ச்சையில் சிக்கின விஷயம் நித்யானந்தாவை இளைய ஆதீனமாக அறிவித்தது தான் அவர் சர்ச்சையில் சிக்கின விஷயம். அதுக்கு பிறகு பல சர்ச்சைகள். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தமிழர்களோட நிலைமையை பற்றிலாம் பேசும்போது அவர் அந்த உத்தராட்ச மாலையை தூக்கி எரிஞ்சிட்டார். அது போக அந்த விபத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதம் ஆதீனத்துக்கு பொருத்தமில்லாத விஷயம். பண்பட்டவர், நல்ல இலக்கியங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர். ஆனால் அவர் செய்த ஒரு மாபெரும் பிழையாக அது மாறிச்சு. மத தலைவர்கள் அரசியலில் போனாலே அது ஆபத்து தாங்க. ஏங்க பிஜேபியோட டாமினேஷனை தமிழ்நாடு விரும்புறது இல்லை? நம்ம ஆளுநர் ரவி, அவர் உலகத்திலேயே வலதுசாரி பிற்போக்குவாதிகளின் மிகப்பெரிய தலைவர். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் அவருக்கு கருத்து இருக்கும். தமிழ்நாட்டு நலனை பற்றி மட்டும்தான் அவருக்கு கருத்து இருக்காது. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், நேற்றுல இருந்து தமிழ்நாடு முழுவதுமே பரபரப்பா பேசப்படுற விஷயம் மதுரை ஆதீனத்துடைய அவருடைய அந்த செய்தி தான். சிசிடிவி காட்சிகள்ல மாறுபட்ட ஒரு விஷயம் இருக்கு. அவர் சொன்ன தகவல் வேறு விஷயமா இருக்கு. இப்போ ஜெயலலிதா அம்மையார் சங்கராச்சாரியரை கைது செய்தது போல ஸ்டாலின் ஆதீனத்தை கைது செய்ய வேண்டும் என்று சமூக வலைத்தளங்கள்ல இருந்து அனைத்து தரப்புல இருந்தும் தகவல் பேசப்படுது. உங்களுடைய பார்வையில் எப்படி சார்? மதுரை ஆதீனத்துக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு. அதாவது யாருன்னா அருணகிரிநாதர், அது இவருக்கு முந்தைய ஆதீனம். அப்போ நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பர். அடிக்கடி அவரை பார்க்க போவேன். அவர் எப்படி க்ளோஸ்னா, ஒன்று அவர் ஜேர்னலிஸ்டாக இருந்தார். அது பல பேருக்கும் தெரியுமான்னு தெரில. ஜேர்னலிஸ்டாக பத்திரிகையில் பணிபுரிந்தார். அதற்கு பிறகு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அவருக்கு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. இதற்கு முந்தைய மதுரை ஆதீனத்துக்கு. அந்த ஆதீன பெருமைக்காக நான் இதை சொல்கிறேன். ஒரு தடவை கலைஞரோட ஒரு கூட்டம், கொக்கு பண்ணுறதுலாம் ஒரு இடம் பேர் தான் மறந்துட்டேன். ஆதீனம் கலந்துக்கிட்டாரு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தமிழர்களோட நிலைமையை பற்றிலாம் பேசும்போது அவர் அந்த உத்தராட்ச மாலையை தூக்கி எரிஞ்சிட்டாரு கோபத்தில். அது ஆதீனத்தோட பரம்பரை சொத்து, அதில் தங்கம் எல்லாம் உண்டு. பிறகு அதை தேடி ஒரு பெரிய பட்டாளமே, அப்போ திமுக ஆட்சியெல்லாம் கிடையாது, பெரிய பட்டாளமே இறங்கி அது கிடைச்சதான்னு எனக்கு தெரியல. ஞானப்பால் அருந்துவோமா அப்படின்னு ஆதீன மடத்துக்கு போனால் கேட்பாரு. நானும் எனது முசிறி வழக்கறிஞர் நண்பர் ஒருத்தர், அவர் மனோகரன்னு பேர். என்னோட வழக்கறிஞர் போர்டெல்லாம் கூட அவரோட அலுவலகத்தில் தான் இருக்குது. அந்த முசிறி பாரில் தான் நானும் மெம்பராக இருக்கிறேன். நானும் அடிக்கடி போவோம். அவர் புல்லட்லாம் ஓட்டுவாருங்க. புல்லட்டெல்லாம் ஓட்டுவார். அவரோட புல்லட் கூட அந்த மடத்தில் காட்சி பொருளாக இருந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது பத்திரிகையாளராக பணிபுரிந்து அதுக்கு பிறகு அந்த சைவ இதில் பயிற்சி பெற்று அப்புறம் இளைய தம்பீரனாகி அப்படியே அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அவர் சர்ச்சையில் சிக்கின விஷயம் நித்யானந்தாவை இளைய ஆதீனமாக அறிவித்தது தான் அவர் சர்ச்சையில் சிக்கின விஷயம். அதுக்கு பிறகு பல சர்ச்சைகள். அப்புறம் 77 வயசில் அவர் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தைய இறந்து போனார். 2021 நினைக்கிறேன். அப்புறம் தான் அவர் இயற்கை எழுதினார். அதற்கு பிறகு தருமபுர ஆதீனத்தோட ஒரு பயிற்சி பெற்ற அந்த ஆதீனத்தில் பயிற்சி பெற்றவர் தான் இப்போ மதுரை ஆதீனமாக போட்டிருக்காங்க. ஆனால் இவருக்கு இன்னும் ஆதீனத்தோட வரலாறும் ஆதீனத்தோட பழம்பெருமையும் கைவரலன்னு தான் நான் நினைக்கிறேன், வசப்படலை என்று தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இவர் ஒரு சைவ சித்தாந்த ஒரு மாநாட்டில் பங்கேற்பதற்காக வராரு. வரும்போது ஒரு சாலை மோதல் தான் அது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கொல்லச்சதி அப்படின்னா ஆதீனத்தை கொல்வதற்கு யார் சதி செய்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வரும். அது போக அந்த விபத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதம் ஆதீனத்துக்கு பொருத்தமில்லாத விஷயம். ஆதீனங்கள் கோபதாபங்களுக்கு அப்பாற்பட்டவர். நான் சொன்ன மதுரை ஆதீனம்
தமிழீழ விடுதலை போராட்ட காலகட்டத்தில் அவர் கோவப்பட்டு உத்தராட்சி மாலையை கழற்றி எறிந்ததே கடுமையான விமர்சனத்துக்கு வந்தது. காரணம் என்னன்னா அவங்க அதெல்லாம் தாண்டி தான் அந்த பொறுப்புக்கு வராங்க. அப்போ ஒரு ஆதீனம் என்பவர் தன்னை கொல்ல சதி என்று சொல்லும்போது சிசிடிவி ஃபுட்டேஜுங்கிறது இன்னைக்கு அது எல்லா இடத்துலையும் கண் இருக்கிற மாதிரிங்க. மெட்ராஸ் சிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா பல லட்சக்கணக்கான சிசிடிவி கேமரா மூன்றாவது இருக்கும். கண். ஆமாங்க, முழுவதும் கண் தான், கண்கள் தான். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அரசாங்க கட்டளை ஒரு 10 வருஷமாவே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. எல்லா கிரைம் டிடெக்ஷன்லையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். இன்னும் சொல்லப்போனால் வந்து எல்லா விதமான செய்திகள்லையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில வந்துடும். ஸோ அதை தாண்டி வந்து ஒரு ஒரு நம்ம அப்படியான பொய்யே சொல்ல முடியாது. அது எப்படி ஆதீனத்துக்கு புரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா நல்லா தெரியுது, கார் வேகமாக வருது, இன்னொரு கார் சைடு லேன்லேருந்து வந்து உரசுது. அது போக ஆக்சிடென்ட் அனாலிசிஸ் ஒன்று இருக்குங்க. அது எப்படின்னா ஒரு காரோட எந்த பக்கம் அடிபட்டிருக்கு, சம்பவத்தில் ஈடுபட்ட இன்னொரு காரோட எந்த பக்கம் அடிபட்டிருக்கு, ரெண்டு கடையில் இருக்கிற அந்த பெயிண்ட் மேட்ச்சு, இதெல்லாம் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து அதை அனலைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ கொல்ல சதி அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொல்லும்போது அது ஏதோ அனுதாபத்துக்காக சொல்றாங்க, அரசியலுக்காக சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனா ஒரு சைவ மடத்தோட ஆதிநகர்த்தா அப்படி சொல்லும்போது அது பெரிய தவறு. இல்லை சார், இப்போ குறிக்கிறேன்னு தப்பான்னு வேணா சார். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கொல்ல சதிங்கிறது சொல்றாரு, ஆனா ஒரு மதத்தை குறிப்பிட போறப்ப தானே சர்ச்சை வருது. அது பெரிய சர்ச்சையா வருது. கொல்ல சதின்னு அவர் முதல்ல சொன்னப்பவே நான் அதை வந்து நான் நம்பலை. என்ன காரணம்னா இந்த கொல்ல சதிங்கிற அனுதாபம் அந்த காலகட்டத்தில் வந்துங்க ஜெயலலிதா அம்மா ஏற்படுத்த ஒரு முயற்சி பண்ணாங்க. பாண்டிச்சேரியிலிருந்து எலெக்ஷன் டூரு அது முடிச்சுட்டு ஜெயலலிதா சசிகலா 2 பேரும் 1989 வரும்போது ஒரு லாரி, இந்த லாரி வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அது ஒரு சைட் லைனில் நிற்கிது. இவங்க கார் வேகமாக வருது. அப்போ இந்த தங்க நாற்கரை சாலையெல்லாம் கிடையாது இல்லையா. வேகமாக வரும்போது ராத்திரி ஒரு நள்ளிரவை தாண்டி இருக்கும். இந்த லாரி வந்து சைடு லேன்ல இருந்து இப்போ இந்த கார் எப்படி வந்துச்சோ எனக்கு இதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. சைடு லேன்ல இருந்து அந்த லாரி வந்து மெயின் ரோட்டுக்கு ஏறுது, கார் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகும்போது அது மோதிருச்சு. ஆனால் லாரி வந்து ஒரு மெயின் லேன்லேருந்து ஏறும்போது ஸ்லோவாக தான் ஏறும். இப்போ இந்த காருமே பார்த்தீங்கன்னா சம்பவத்தில் மதுரை ஆதீனம் சம்பவப்பட்ட காரை பார்த்தீங்கன்னா மாருதி காரு அது ஸ்லோவாக தான் வரும். மெயின் ரோட்டில் வர்ற கார் எப்போவுமே ஸ்பீடாக வரும். அப்போ இயல்பாகவே அது தெரிஞ்சு போயிடும். ஜெயலலிதா பேரில் ஜெயலலிதா சசிகலா அவங்க வாகனத்தில் அது மோதிச்சு, அவங்க கண்களில் கொஞ்சம் அடி. அப்போ என்னாச்சுன்னா அந்த லாரியோட மேலே வந்து திமுக கொடி போட்டிருந்துச்சு. அது ஏதோ ஒரு லாரிக்கு பேர் வைப்பாங்க இல்லையா, இந்த ரெண்டு பக்கமும் வந்து திமுக கொடி. அவரு லாரி ஓனர் திமுக அனுதாபியா அது நமக்கு தெரியாது. அந்த தேர்தல் வரப்போற டைம் இன்னும் ஒரு 4-5 மாசம் இருக்குன்னு வைங்களேன். 89 மக்களவை தேர்தல் வரப்போற டைம். அதிமுக ஜெயலலிதா சர்க்கிள் எல்லாரும் வந்து கொல்ல சதி அப்படிங்கிற இதே மாதிரியான காயினேஜ். ஆனா அது அரசியல். அதுக்கு பிறகு அது உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி அப்போ திமுக ஆட்சி இதே தான், இதே மாதிரி வந்து திமுக சதி இப்படி தான் அது சொல்லப்பட்டது. அவங்க உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, லாரி டிரைவர் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அவர் வந்து பெயிலில் வந்தார். அப்புறம் இது இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் ஆச்சு. இது என்ன ஆச்சுன்னா இந்த இந்த இதில் டக்குன்னு அப்போ வந்து டெல்லியில் ராஜீவ்காந்தி ஆட்சி, ராஜீவ்காந்தி பிரதமர். 89 பிகினிங்கில் மூப்பனார் முதல்வராக்கும்னு சொல்லி ராஜீவ்காந்தி சோனியா காந்தி எல்லாம் வந்து ஏராளமான முறை இங்கே சுற்றுப்பயணம்லாம் பண்ணி அது வெற்றி பெற முடியல. திமுக ஆட்சியை பிடித்தது கலைஞர் முதல்வர், ஜெயலலிதா அம்மா எதிர்கட்சி தலைவர். அதனால தான் இது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. ராஜீவ்காந்தி உடனே வந்து தேவி மருத்துவமனையில் இவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க 2 பேரும். அதாவது கண்ணில் அடிபட்டு இருந்தா நிஜமாவே கண் மருத்துவமனைக்கு தான் போயிருக்கணும், பொது மருத்துவமனைக்கு வந்து பயன் இல்லை. நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான் அது. அவங்க தேவி மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாங்க. டாக்டர் சொக்கலிங்கம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நண்பர். பின்னாட்களில் அவர் சென்னை ஷெரீஃபெல்லாம் பணிபுரிந்தார் 92-93. பிரதமர் வந்து இவங்களை பார்ப்பதற்கு மார்னிங் ஒரு தனி விமானம் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் இங்கே வந்து சேர்ந்துட்டார். நாங்களாம் இப்போ இருக்கிறோம், தேவி மருத்துவமனை வெளியில் இருக்கிறோம். அது பெரிய பேசு பொருளாச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அதிமுக மன்னிக்கணும், அதிமுக காங்கிரஸ் உறவு வந்து அதில் வந்துச்சு 89. பொதுவாக அரசியல்வாதிகள் இவ்வாறு செய்யும்போது அதில் அரசியல் நோக்கம் இருக்கும், அரசியல் லாபம் இருக்கும். ஆன்மீகவாதிகள் இவ்வாறு செய்தால் அதுல வந்து நோக்கமும் இல்லை, லாபமும் இல்லை. அதுவும் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் அவங்க குல்லா போட்டிருந்தாங்க. இல்ல அப்ப அதுதான் சார். இப்போ என்னன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து காஷ்மீர்ல ஒரு தாக்குதல், மதுரை அழகர் கோவில் திருவிழா, பாகிஸ்தான் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பாஜக ஒரு பக்கம் போராட்டம்.
அதற்கிடையில இவர் பேசியது ஒரு சர்ச்சை. அதுதான் பெரிய ஒரு இந்த கணக்கு எதுக்காக நடக்குதுங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. கணக்கு அரசியல் கணக்கு தாங்க. எப்போதுமே இந்த மாதிரி சம்பவங்கள் அரசியல் கணக்கு. இதுல என்னன்னா ஒரு வலதுசாரி பிற்போக்கு வாதம் வந்துருது. எப்போதுமே ஆன்மீகவாதிகளா இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. அருணகிரிநாதர் ஆதீனமா இருக்கும்போதும் பல சர்ச்சைகள் இப்படி வந்ததுதான். அரசியல் சர்ச்சை தான் அது. அதுக்கு பிறகு அவரு பல நேரங்கள்ல அப்படியே அரசியல் விட்டுலாம் ஒதுங்க ஆரம்பிச்சாரு. அரசியல் கருத்துலாம் அவர் தெரிவிக்க மாட்டாரு. ஆதீனங்கள் இப்போ இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு போர் பதற்றம் நிலவுது. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கிடணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆங்கில ஊடகங்களை படிச்சு பார்த்தா மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள்ள ஒரு பெரிய தாக்குதலை நோக்கி போகுது இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற கருத்தும், நோபடி கேன் வின் அ வார் அப்படிங்கிற கருத்தும் வருது. ஒரு போர்ல யாரும் ஜெயித்ததே கிடையாது. ரெண்டு தரப்புக்குமே இழப்பு தான் வரும். கார்கில் கூட நம்ம அபிஷியலா போராலாம் டிக்ளேர் பண்ணல, அது பேட்டிலா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நடப்பது போர் ஒத்திகை. இப்படி ஆங்கில ஊடகங்கள்ல எழுதுறாங்க. கவலையான விஷயம்தான். ஆனால் இது ஒரு காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதலை அனைவரும் கண்டிக்கிறோம். உலக நாடுகளும் கண்டனம் தெரிவிக்குது. ஜப்பான் தூதர் கூட கண்டனம் தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இரண்டு நாடுகளுக்கு இடையேயான ஒரு உறவாகவும் அந்த உறவை பாதிக்கக்கூடிய விஷயமாகவும் அது மாறுது. இங்க லோக்கலா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இங்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டேட்லயும் ஒரு பாலிடிக்ஸ், அந்தந்த ஸ்டேட்டுக்கே உரித்தான பாலிடிக்ஸுங்க அது. அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ங்கிறது 67ல இருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில இருக்கு இல்லையா? 67 காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டது. எங்களோட கல்லூரி காலகட்டம். காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் தான். திமுக, அதிமுக. காங்கிரஸ் கட்சியும் மாற்றி மாற்றி உறவு வச்சிருக்கு. பாரதிய ஜனதாவும் மாற்றி மாற்றி உறவு வச்சிருக்கு. திமுக, அதிமுகவும் ரெண்டு கட்சிகளோடையும் மாற்றி மாற்றி உறவு வச்சிருக்கு. அப்போ பியூர்லி பாலிடிக்ஸ், எலக்டோரல் பாலிடிக்ஸ். தேர்தலில் ஜெயிப்பதற்கான உத்தி என்ன? இதுதான். இதுல நான் பொலிட்டிக்கல் பிளேயர், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் உள்ள வரும்போது ரொம்ப விபரீதமாயிரும். உதாரணமாக மதுரை ஆதீனத்தோட கருத்து. இதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு இந்து மக்கள் கட்சி. அவங்களுடைய அறிக்கை. ஆமா, அவங்களோட அறிக்கை. அவர் என்ன சொல்றாரு? ஆதீனத்தின் பெருமையை குலைத்து விட்டார், இவர் அகற்றணும். இதே மாதிரி நித்யானந்தா இளைய ஆதீனமாக அறிவிக்கும் போது இதே சர்ச்சை வந்தது. அருணகிரிநாதர் பண்பட்டவர், நல்ல இலக்கியங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர், சைவ இலக்கியங்கள் எல்லாம். ஆனா அவர் செய்த ஒரு மாபெரும் பிழையாக அது மாறிச்சு. இன்ன வரைக்கும் அந்த பிழை அவர் பேர்ல அது அவப்பெயர் தாங்க. அவர் இயற்கை எழுதிய பிறகும் அது அவப்பெயர் தான். அப்போ இவர் இப்ப நடப்பு ஆதீனம், மதுரை ஆதீனம் பொறுப்புணர்ந்து பேசணும். இந்து மக்கள் கட்சி அறிக்கை பாருங்க. சித்திரை திருவிழாவில் பச்சை தண்ணி கூட கொடுக்கலங்க, மதுரை ஆதீனத்தின் சார்பாக பச்சை தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதுல வருது. அப்போ இது எல்லாமே அரசியல் பூத கண்ணாடி வழியாக பார்க்கும்போது இது வேற விஷயம். சமூக சமய பூத கண்ணாடி வழியாக நிகழ்ச்சிகள் சித்தரிக்கப்பட்டால் அது ஆபத்து. அது குறிப்பாக நாடு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில போர் பதற்றம் இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த நாட்டோட குடிமக்கள். அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களும் பாகிஸ்தான் நாட்டு குடிமக்கள் தானே. இப்ப இவரே என்ன சொல்றாரு? பாகிஸ்தான் முடிச்சு விட்டுருங்கன்றாரு. அன்னைக்கு ஏதோ ஒரு கூட்டத்துல அவரோட பேச்சு ஒரு கிளிப்பிங் வந்துச்சுங்க. அது ஒரு நாட்டை முடிச்சு விடுங்கன்னு சொல்ல முடியும்? சரி, அங்க இருக்கிறவங்க அவங்க மனிதர்கள் தானே. அவங்களுக்கு சேர்த்து தானே நம்ம ஆன்மீகவாதிகள் பாடுபடுறாங்க. உலகெங்கிலும் அமைதி தழைக்க வேண்டும். அது அரசியல் கிடையாதுல்ல. இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கலாம், நாளைக்கு வேற கட்சி ஆட்சிக்கு வரலாங்க. ஆனா எந்த ஒரு மடமாக இருந்தாலும், ஆதீனமாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு சமய ஸ்தாபனமாக இருந்தாலும் அது உலக அமைதிக்காக பாடுபடுவது. அப்போ ஒரு ஆதீனம் ஏன் இப்படி பேசுறாரு? தருமபுரம் ஆதீனத்தோட ஆசி தான் என்னை காப்பாற்றியது. அது சரிதான். அது நம்ம ஏதாவது ஒரு விபத்துல உயிர் தப்பிட்டோம்னா எனக்கு ஆண்டவனர்கள் தான் என்னை காப்பாற்றியது, இல்லை எங்க தாத்தாவோட ஆசி தான் என்னை காப்பாற்றியதுன்னு நம்ம சொல்லுவோம். இவர் பின் சீட்ல படுத்து தூங்கிட்டு தான் வந்திருக்காரு. ஏன்னா அதை பார்க்கும்போது பல தரப்பு செய்திகளை வருது இல்லைங்களா? அப்போ மோதன பிறகு இவர் முழிச்சு பார்த்திருப்பாரு. ரெண்டு பேருக்கு இடையில வாய் பேச்சும் வந்திருக்கு. ரெண்டு வாகன ஓட்டிகளுக்கு இடையில வாய் பேச்சும் வந்திருக்கு. அதுக்கு பிறகு ரெண்டு தரப்புமே சமாதானமாகி போயிருச்சு. எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. ரெண்டு தரப்பும் ஏதோ போதும், இதோட இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். ஏன்னா இவரும் மாநாட்டுக்கு போக வேண்டிய அவசரத்துல இருந்திருப்பாரு. அப்போ மாநாட்டுக்கு போன பிறகு இந்த விஷயத்த இவர் அங்க இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதை உதாரணமாக அன்னைக்கு யாரெல்லாம் வந்தா? பிஜேபி தலைவர், தேசிய தலைவர். அப்போ அந்த இடத்துல வலதுசாரி பிற்போக்குவாதம் வருது. நம்ம ஆளுநர் ரவி, அவர் உலகத்திலேயே வலதுசாரி பிற்போக்குவாதிகளின் மிகப்பெரிய தலைவர். அவருக்கு தெரியாததே கிடையாது. திராவிட இயக்கத்திலிருந்து அவர் சிந்து நதி தீரம் வரைக்கும்
உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் அவருக்கு கருத்து இருக்கும். தமிழ்நாட்டு நலனை பற்றி மட்டும்தான் அவருக்கு கருத்து இருக்காதுங்க. ஏன்னா பாவம் நம்ம வந்து மாதம் 3 லட்சம் ரூபா சம்பளம் தரோம் அவருக்கு. அதனால சம்பளம் கொடுக்குறவனை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்த பற்றியும் அவர் கவலைப்படுவார். அதனால் நம்ம பார்த்துட்டு வரோம். சுப்ரீம் கோர்ட்டு அடி மேலே அடி அடித்த பிறகும் அவர் வந்து அவர் தூண் ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா தூணாக்க பார்க்குறவர். ஓ இது பெரிய சதிங்க அவரே சொல்லியிருப்பாருங்க. உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இவர் அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனேயே அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டாக இருந்தால் ஆதீனம் உயிர் பிழைத்தது இல்லைன்னா நமக்கு மகிழ்ச்சி தான். ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் யாருமே பரிதாபப்படுவாங்க. ஐயோ என்னங்க இப்படி ஆகிப்போச்சேன்னு யாருமே வந்து பரிதாபப்படுத்தாமல் செய்வாங்க. யாருமே வருத்தப்படுத்தாமல் செய்வாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதே ஃபார்ச்சூன் இருக்காரு. அதை எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி மாநாட்டுக்கு வந்து மாநாட்டில் கலந்து கொண்டு தருமபுர ஆதீனம்லாம் அதில் பேசி அதுக்கு பிறகு இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அது எப்போதுமே வந்து ஒரு லேட் கம்ப்ளைண்டாக தான் கொள்ளப்படும். எந்த ஒரு விஷயத்துலைங்க. ஏன் புகார் கொடுப்பதில் தாமதம் என்றால் ஏன் தாமதம் அப்படின்னு எஃப்ஐஆரில் வந்து ஒரு ஒரு லைன் உண்டுங்க. இப்போ புதிய சட்டத்தின்படி அந்த லைன் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வழக்கறிஞராக பணியாற்றும் போது அந்த பழைய சட்டத்தின்படி அந்த லைன் உண்டு. புகார் கொடுப்பதில் தாமதமே இருக்கக்கூடாது. முதல்ல இவர் என்ன சொன்னாருன்னா சிவபெருமான்கிட்ட புகார் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு என்ன சொன்னாருன்னா இப்ப என்ன சொல்றாருன்னா நான் உளவுத்துறையில எல்லாம் புகார் கொடுத்துருக்கிறேன்னு இவர் சொல்றாரு. ஆதீனத்துக்கு பாதுகாப்பு இல்லை, ஆதீனத்துக்கு பாதுகாப்பு தரணும். ஆதீனத்துக்கு ஆண்டவன் தானே பாதுகாப்பு. எப்படி வந்து அரசியல்வாதி பாதுகாப்பா இருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் மத தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அது நம்ம ஒரு வாதத்துக்கு அது அரசின் கட்டாயம். ஆனா இவரோட பொய் என்பது எப்படி எக்ஸ்போஸ் ஆகுது? சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா எக்ஸ்போஸ் ஆகுது. சீயிங் இஸ் பிலீவிங். நம்ம பார்க்குறோம். அதை தான் எல்லாரும் எடுத்துக்க போறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சமூக ஊடகங்கள் பூரா வந்து வாட்டி எடுக்கிறாங்க. ஒரு இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சியின் பொறுப்புல இருக்கிறவரும் அதை வந்து அதை நம்பல. சரி, நம்பகத்தன்மை இல்லாத ஒரு புகாரா மாறுது. அப்போ ஒரு ஆதீனம் ஒரு சம்பவத்தை அதற்கு மதசாயம் பூசி நாட்டில் ஏற்கனவே இருக்கிற பதட்டமான சூழ்நிலையை வளர்க்கிறாருன்னு ஆயிடுது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி சங்கராச்சாரியரை ஜெயலலிதா கை செய்த மாதிரி இவரை கை செய்ய முடியுமா அப்படின்னா கை செய்ய முடியாது. சிம்பிள் ரீசன் என்ன, சங்கராச்சாரியன் மீது சுமத்தப்பட்டது கொலை குற்றச்சாட்டு. இல்லப்பா சார், அதுல இப்ப மக்கள் இப்ப சமூக வலைத்தளங்கள் என்ன சொல்றாங்கன்னா அது கொலை குற்றம் தான். ஆனால் வந்து இது வந்து இரு மதங்களுக்கு இடையே வந்து ஒரு பதஷ்டத்தை ஏற்படுத்தி கலவரங்களை தூண்டுவதற்கான விஷயங்களை வந்து இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது. ஸ்டாலின் கைது செய்தே ஆக வேண்டும்னு சொல்லிட்டு அப்படி பண்ண முடியாதுங்க. சிம்பிள் ரீசன் சொல்றேங்க. கொலை முயற்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நம்ம சுமத்தணும்னா கொடுங்காயம்ங்கிறது ஒன்று இருக்கணும். சாதாரணமாக சமூக வலைதளங்களை பதிவிடுறவங்க அவங்க விருப்பத்தையோ இல்லை உள்ள அவங்க பார்வையை பதிவிடுவாங்க. ஆனால் சட்டப்படி எது சாத்தியங்கிறது ஒரு விஷயம் இல்லையா? அப்போ ஒரு கொலை முயற்சி, என்னை கொல்ல முயற்சி நடந்தது அப்படின்னா கொடுங்காயம்ங்கிற ஒரு பிரிவு வரணுங்க. அப்போ அந்த கொலை முயற்சி அது கொலை அல்லது கல்பபிள் ஹோமிசைடு. உதாரணமாக வந்து கொலை செய்ய வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு இல்லாமல் கொடுங்காயம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல கொடுங்காயம் ஏற்படுது, அதுக்கு வேற செக்ஷன் இருக்கு. இதுல வந்து இவர் பதற்றத்தை ஏற்படுத்தினால் கலவரத்தை தூண்டினார்னா ஏதோ ஒரு கலவரம் வந்திருக்கணும். அப்படி வரல. பொய் சொன்னார் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஒரு சம்பவத்தை திசை திருப்பி பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது வந்து அவரோட அந்த மடத்தின் அடியார்கள் பக்தர்கள் அவங்க தான் அந்த முடிவை எடுக்க முடியும். எங்க தலைவர் வந்து பொய் சொல்லிட்டாருங்க, எங்களோட ஆதிநகர் தான் பொய் சொல்லிட்டாருங்கிற முடிவை அவங்க தான் எடுக்க முடியும். இது அரசியல் சர்ச்சையா நம்ம ஆக்க முடியாது. ஆனா ஆதீனம் ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்போஸ்ட் அப்படி வேணா வச்சுக்கலாம். சார், இப்போ இந்த பொதுவா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவவாதி அரசியல்வாதிகள், இப்போ எச் ராஜா போன்ற அந்த அரசியல் தலைவர்கள் தான் இதை பேசுவாங்க. இப்போ அதை தாண்டி ஆதீனம் பேசியதுங்கிறது தான் இது எந்த விதமான ஆபத்தை ஏற்படுது தமிழ்நாட்டில்? பொதுவாக மத தலைவர்கள் அரசியல்ல போனாலே அது ஆபத்து தாங்க. ஏங்க பிஜேபியோட டாமினேஷனை வந்து தமிழ்நாடு விரும்புறது இல்லை? ஏன் விரும்புறது இல்லை? ஏன்னா நம்ம மதத்தையும் அரசியலையும் கலக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. மண்டைக்காடு கலவரம் எம்ஜிஆர் காலத்தில் நடக்குது. கிறிஸ்தவர்கள் வர்சஸ் ஹிந்துஸ். கிறிஸ்தவர்கள் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அந்த மீன்களை வாங்கக்கூடாது ஹிந்துஸ் அப்படின்னு ஒரு வியாபார தடை அங்கே விதிக்கப்படுது. அந்த தடையை யார் உடைச்சா? குன்றக்குடியடிகளார். அவர் வந்து அந்த மீன் கூடைகளை எல்லாம் சுமந்து போய் கிறிஸ்தவர்கள் பிடிச்ச மீனாக இருந்தால் நீங்க வாங்கணும்னு சொன்னார். யாரை வந்து அந்த கலவரத்தை அந்த பதற்றத்தை தணிப்பதற்கு மத தலைவர்கள் அடங்கிய குழு போச்சு. ஸோ தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ இருக்கிற எல்லா மத தலைவர்களும் கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறாங்கன்னு நம்ம அப்படி பொதுவாக பார்க்கக்கூடாது. அது தவறான பார்வையாக மாறிடும். தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் தனிப்பட்ட பார்வைகள் வேறங்க. சமூக வலைதளங்கள் வந்து அந்த தனிப்பட்டவர்களின் பார்வைகளை பிரதிபலிக்கிற ஒரு இடம், அது வேற. அப்போ
ஆதீனம், மதுரை ஆதீனம் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது சாதாரணமானவர்களுக்கு, அதாவது அந்த மடத்தை ஃபாலோ செய்யறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, காலங்காலமா இல்லாம அந்த மடம் 1000 வருஷத்தை தாண்டி வர முடியாது. அவங்களுக்கு ஒரு வகையான என்னங்க இப்படி சொல்றாரே அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படும் பார்த்தீங்களா, அவ்வளவுதான். அதுதான் சிறந்த முறையாக இருக்க முடியும். அந்த ஆதீனத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான சிறந்த முறையாக இருக்க முடியும். அதை தாண்டி அரசியல் ரீதியான முயற்சிகள் எடுத்தா அது ஃபெயிலியரா முடிஞ்சு போயிடும். அதை அரசாங்கம் செய்யாது. இப்போ அந்த ஆதீனங்களுடைய விஷயங்கள்ல இந்த மடத்தை சார்ந்தவர்களும் சைவ நெறியை பின்பற்றக்கூடியவர்களும் நிறைய குற்றச்சாட்டுகளை அதாவது இந்த சர்ச்சை பேச்சுக்கு அப்புறம் தொடர்ந்து வைக்கப்படுறத நம்ம பார்க்க முடியுது. மாற்றப்படுவாரா இவர்? ஒவ்வொரு ஆதீனத்துக்கும் ஒவ்வொரு மடத்துக்கும் சம்பிரதாயங்கள் இருக்கும். அதை தாண்டி செய்ய முடியாது. இப்போ உதாரணமா பட்டண பிரவேசம், இப்போ இதே தருமபுர ஆதீனம் பட்டண பிரவேசம் பல்லக்கில் வச்சு கொண்டு வர்றது, ஆனா சம்பிரதாயம். அப்போ மனிதன் சுமக்கலாமாங்கிறதா அதுல கேள்வியா வந்துச்சு, பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதுக்கு பிறகு தருமபுர ஆதீனம் முதலமைச்சரோடலாம் பேசி நம்ம இதற்கு பிறகு இதை தீர்க்கமாக முடிவெடுப்போம்னு சொல்லி அந்த ஆண்டு பட்டண பிரவேசம் நடந்துச்சு. அது பிறகு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. என்னன்னா சில விஷயங்கள் மரபு சார்ந்தது. அந்த மரபு சார்ந்த விஷயங்கள்ல அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, அரசாங்க தலையீடு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அது தவறான முன்னுதாரணத்தை கொடுக்கும். கிரிமினல் கேஸுங்கிறது வேறங்க. அதாவது சங்கரராமன் கொலை வழக்குங்கிறது இட்ஸ் எ கிரிமினல் கேஸ், அது வேற. அதுவே கடைசியில கோர்ட்ல நிரூபிக்க முடியாம தான் போச்சு. அதையும் இதையும் அப்படி ஒரே இடத்துல ஒரே தராசுல வச்சு நம்ம அதை அப்படி எடை போட முடியாது. ஆனா நான் எங்களை மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள் அந்த அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வந்தவர்கள் 75+ இருக்கிறவங்க இதை பார்த்து ரொம்ப கவலைப்படுறோம். என்ன காரணம்னா, இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் பேச முடியுதுங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. அதாவது ஆதீனகர்த்தா நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவரோட வண்டி இப்படியான ஒரு சாலை மோதல்ல அந்த சம்பவத்துல அது பின்னி பிணையப்படும் போது அவர் இறங்கி அந்த இன்னொரு வண்டியில வந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும். அதுதான் சிறந்த முறையாக இருந்திருக்கும். ரெண்டு தரப்புலயும் வேற காயம் இல்லைங்க, வண்டி தான் அடி வாங்கியிருக்கு. இல்லைன்னா அது ஏதோ ஒரு சின்ன விஷயம், வண்டி ரெண்டு வண்டியுமே போயிருக்குல்ல, ரெண்டு வண்டியுமே அதுக்கு பிறகு பயணத்தை தொடர்ந்துருக்கு. அது பிறகு இவர் திரும்பி வந்திருக்கிறாரு. அப்போ வண்டிக்கான டேமேஜ்ங்கிறது எதுவும் பெருசா இல்லைங்கிறது நமக்கே தெரியுது. ஒரு ஷாக் இருக்கும், ஒரு வண்டி ஆக்சிடென்ட்ல வரும்போது ஒரு ஷாக் இருக்கும். ஆனா ஒரு மடத்தோட தலைவர் அந்த ஷாக்கெல்லாம் தாண்டி சாதாரண பிற பயணிக்கு அவர் ஆறுதல் சொல்லியிருந்தா இது ரொம்ப பெட்டரா இருந்திருக்கும். அவர் அப்படியான முயற்சியில் ஈடுபடலை. அதுக்கு பிறகு அவர் மாநாட்டில் கலந்துட்டு இதை அரசியலாக்க முயற்சிக்கிறாரு. அந்த இடம் அதை வைத்து அவரை ஆதீனகர்த்தா பதவியிலிருந்து அகற்ற முடியுமா அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை, அப்படி முடியாது. ஆனா இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஆதீனத்துக்குள்ளே இருக்கிறவங்க, அந்த ஆதீனத்தை பின்பற்றுபவர்கள், அவர்களுக்கு இருக்கிற பல கவலைகள், கோபங்கள், வருத்தங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் பொது வெளிக்கு வரும். அதாவது ஆதீனத்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் பொது வெளிக்கு பேசப்படும்.